ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. அன்பு குழந்தையே, நீ மாயைகளின் பின்னால் செல்லாமல் உன்னுடைய மனதை நீ பார்த்து கொண்டாயானால் உன்னுடைய நியாயமான வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும். உன்னுடைய வாழ்க்கையை வாழாமல் சில வருடங்கள் வீணாக போனதல்லவா? உன்னுடைய வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைத்தும் அதை நீ சரியாக வாழாமல் தவற விட்டு விட்டாய். ஏன் தெரியுமா? நீ மாயைகளின் பின்னால் சென்று கொண்டிருப்பதால் தான். அதனால்தான் உன்னுடைய ஆனந்தமான வாழ்க்கையை நீ வீணடித்து விட்டாய். போனது போகட்டும். இனி எல்லாம் மாறி சிறப்பாக வாழும் வகையில் எல்லாமே கைகூடி வரப்போகின்றது. உன்னுடைய கர்ம வினையானது முற்றிலும் ஒழிய போகிறது. உன்னுடைய சுற்றி இருந்த மாயைகள் எல்லாம் உன்னை விட்டு அகலப்போக போகின்றது. கவலைப்படாதே. இது எல்லாம் எப்போது நடக்கும், எப்படி நடக்கும் என்றுதானே நீ கேட்கின்றாய்? என்னுடைய நாமத்தை இடைவிடாது நீ உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் என்னுடைய ஞாபகம் உனக்கு வருகின்றதோ, எப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனமானது கவலையில் ஆழ்ந்து கிடக்கின்றதோ, அப்போதெல்லாம் என்னுடைய நாமத்தை இடைவிடாது தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இரு. எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டே இரு. நிச்சயம் உன் கவலை ஒரு முடிவுக்கு வரும். உன் மாயை உன்னை விட்டு அகற்றிவிடும். நீ கேட்டபடியே உன் வாழ்க்கை நன்றாக மாறும். எல்லாமே கைகூடி வந்துவிடும். உனக்கு கூடி வரும் நேரத்தில் மாயை உன்னிடம் ஆட்டம் காண்பிக்கத்தான் செய்யும். உன்னுடைய கவனத்தை ஈர்த்து உன்னை தாழ்த்த அது முயற்சிக்கும். பல சூட்சமமான செயல்களை எல்லாம் அது உன்னை தனக்கு அறியாமலேயே செய்து கொண்டிருக்கும். ஆனால் நீ கவனமாக இருக்க வேண்டும். அந்த சூட்சம வலையில் நீ மாட்டிக்கொள்ளாதே. சூட்சமமாய் அதை பிடித்திருந்தால் அதை நீ எப்படி லாபகமாய் எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய். இப்பொழுது நான் உனக்கு ஒரு வேலையை தருகிறேன். உன்னுடைய வேலை என்ன தெரியுமா? உன்னுடைய மனதை மாயைகளிலிருந்து என்னுடைய பாதத்தில் வைக்க வேண்டும். உன் மனதை தூய்மையாக வைக்க வேண்டும். உன் மனதில் எந்த எதிர்மறை எண்ணங்களும் வராத அளவுக்கு சுத்தப்படுத்திக்கொள். நேர்மறை எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் எதிர்மறைக்கு ஒரு அளவு கூட இடம் கொடுத்து விடாதே. நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை பாதுகாத்து கொண்டு வருவேன். மாயைகளை எப்படி நான் துரத்தி அடிக்கிறேன் என்று பார். அதற்கு முதலில் நீ எனக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். உன்னை முழுமையாக நம்பு. என்னையும் நீ முழுமையாக நம்பு. எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ என்னுடைய நாமத்தை இடைவிடாது ஜபித்து கொண்டே இரு. மறந்து விடாதே. மறந்தும் விட்டு விடாதே. நீ கவனமாக இருக்க வேண்டும். சிறிது நீ இடம் கொடுத்தால் அந்த மாயை உன்னையே அமுக்கிவிடும். அதனால் தான் சொல்கிறேன், சூட்சமமாய் பிடித்திருக்கும் அந்த மாயையை நீ லாவகமாய் தான் எடுக்க வேண்டும். என்னுடைய நாமத்தை சொல். நான் உன்னை பாதுகாக்கிறேன். உனக்கு எந்த துன்பமும் வராமல் நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். உனக்கு எல்லாமே கைகூடி வரப்போகும் நேரம் இது. பத்திரமாக பார்த்துக்கொள். நல்லது நடக்கும்.